பொங்கல் வரப்போது எல்லாரும் வீட்ல கண்டிப்பா பொங்கல் செய்வோம். சக்கரை பொங்கல்னா நான் கவனிக்கக்கூடிய 2 விஷயங்கள். பொங்கல்ல நிறைய நெய் இல்லனா எண்ணெய் சேர்க்காமலேயே பொங்கல் ஆறினாலும் நல்ல சாஃப்டா சில்கியா இருக்கணும். அவ்வளவுதாங்க. அதுக்கு நான் சேர்க்கிற இந்த இன்கிரீடியன்ட் சேர்த்து நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா, பொங்கல் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு மறுநாள் எடுத்தாலும் பொங்கல் கெட்டியாகாம சாஃப்டா சில்கியா இருக்கும். அது எப்படி பண்ணலாம்னு பார்ப்போமா? பொங்கலோட டெக்ஸ்சரை நல்லா சாஃப்டா வச்சிருக்கிறது இந்த ஜவ்வரிசி தாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசிய ஒரு 2 to 3 ஹவர்ஸ் தண்ணியில ஊற வச்சிடுங்க. ஒரு 3/4 ஆழாக்கு பச்சரிசி, அதுக்கு ஒரு 1/4 ஆழாக்கு பாசிப்பயிறு. இப்ப இந்த பாசிப்பயிறு லைட்டா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப இந்த பாசிப்பயிரும் அரிசியும் சேர்த்து நல்லா கழுவி வச்சிருங்க. இப்போ பொங்கல் பானையோ இல்ல குக்கரோ எடுத்துக்கோங்க. இப்போ 1க்கு 3 தண்ணி கணக்குல 3 கிளாஸ் தண்ணி விட்டுடலாம். பொங்கலுக்கு படைக்கிறப்போ பால் பொங்கி வரணும்ல, அதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த தண்ணியும் பாலும் நல்லா பொங்கி வரப்போ கழுவி வச்சிருக்கிற அரிசி பருப்பு சேர்த்துட்டு ஊற வச்சிருக்கிற இந்த ஜவ்வரிசியும் சேர்த்துடலாம். குக்கர்ல வைக்கிறதா இருந்தா ஒரு 4ல இருந்து 5 விசில் விடலாம். இப்ப இது நல்லா வேகட்டும். இப்போ 3/4ல இருந்து 1 கப்பு வரைக்கும் வெல்லம் எடுத்துக்கலாம். இந்த வெல்லம் முழுகிற வரைக்கும் தண்ணி விட்டுட்டு இது நல்லா கரைஞ்சதும் வடிகட்டி வச்சுக்கோங்க. வெல்லம் நல்லா டார்க் கலர்ல இருந்துச்சுன்னா பொங்கல் நல்லா கலரா இருக்கும். இந்த அரிசி நல்லா வெந்ததும் கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை ஊத்தி நல்லா கிளறிடலாம். இப்ப தாளிச்சிடலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். நல்லா சூடானதும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி பொங்கல்ல விட்டுடலாம். இப்ப இந்த பொங்கல்ல 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, சும்மா கொஞ்சமா பச்சை கற்பூரம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ளேமை குறைச்சி வச்சு குக் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இந்த பொங்கல் கொஞ்சம் லிக்யூடா இருக்கணும். அப்பதான் ஆறினதும் நல்ல கரெக்டான பதத்துக்கு வரும். இதுல சேர்த்திருக்கிற இந்த ஜவ்வரிசி ஒரு நேச்சுரல் சாஃப்ட்னர்னு சொல்லலாம். இது சக்கரை பொங்கலுக்கு ஒரு ஸ்மூத் பினிஷிங்க கொடுக்கும். எவ்வளவு நேரம் ஆனாலும் கட்டியா கேக்கியா ஆகாம ஒரு சாஃப்ட் சில்கி டெக்ஸ்சரை கொடுக்கும். இந்த பொங்கலுக்கு கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. Trust me and try it, friends. You'll definitely love it. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.